பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशं सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर शंभो महादेव देव मन्दारभूतेरुदारं मन्दरागेन्द्रसारं महागौर्यदूरं सिन्धूरदूरप्रचारं सिन्धुराजादिधीरं भजे मार्गबन्धुं शंभो महादेव देव
நீச்சாக கலகமிச்சந்தி சாந்தி மிச்சந்தி சாதவக. ஆமா, நான் கலகக்காரி தான். எப்போ கலகம் பண்ணலாம், எந்த குடும்பத்தை கலைக்கலான்னு காத்துட்டு இருக்கேன் பாருங்கோ. எல்லாம் என் தலை எழுத்து. நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கு. ஐ அம் ஹியர் வித் தி பர்பஸ். கவலைப்படாதீங்கோப்பா, ஒன்றும் ஆகாது, நான் வந்துட்டப்பா. அதான் அப்பா எழுந்திருந்து உட்காந்துட்டாலும் இன்னும் ஏன் எழுதுன்னு இருக்க? அண்ணா, இது வருத்தத்துல வர அழுகை இல்லை, விவரிக்க முடியாத உணர்வுல வர கண்ணீர். நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு கூத்து நடந்தது. அப்போ நீ இருக்கல. அங்க என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றும் இல்லப்பா, ரேடியிலே நின்று பேசிட்டு இருக்காளே, உள்ள வரலாமே அம்மா சொல்லிட்டு இருந்தா. ஆமா ஆமா, அவ அதைத்தான் சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். என்ன நான் சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாரும் உள்ள போலாமே. அப்பா முள்ள எழுந்துருங்கோ, பார்த்து பார்த்து வாங்கோ, மெல்லமா. நமஸ்காரம் குருமூர்த்தி சார். நமஸ்காரம். உங்களை கவனிக்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வாங்க உள்ள போலாம். வாங்கோ. ஏமாம்மா, என்னாச்சு திடீர்னு? நேத்தி கார்த்தால கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தேள். பாதி உடல் ரீதியானது, பாதி மனோ ரீதியானது. திடீர்னு ஒரு படபடப்பு, எங்க நம்ம காலம் முடிய போறதோன்னு ஒரு எண்ணம். அகிலாவை எப்படியாவது பார்த்தோன்னு ஒரு ஆசை. காலன் கிட்ட வரும்போது தான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. எங்க அகிலாவை பார்க்காமலே என் ஆயுசு முடிஞ்சு போயிடுமோன்னு ஒரு பீதி, ஒரு பயம். அப்பா, நிமிஷத்துல இப்படி எல்லாரையும் கபராப்படுத்திட்டேலே. எனக்கு தெரியும், தான் பொண்ணை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற தெம்பெல்லாம் அப்பாக்கு வந்துருமே. அப்பா, ஆத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ, நான் தான். மகா பெரிவா அனுகிரகத்தால தெய்வாதீனமா அப்பா இஸ் ஃபைன். இல்லை இல்லை, நான் இப்போதான் ஆத்துக்குள்ளேயே நுழைஞ்சேன். என்னது? ஸ்டேவா? ஸ்டே எத்தனை நாள் என்னன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரி. ஆத்துல எல்லாத்தையும் விஷயத்த சொல்லிடுங்கோ. சரி. வழி நெடுக அழுதுண்டே வந்தா பாவம். கண்டினியூஸா ஜெய ஜெயசங்கரா ஹர ஹர சங்கரா சொல்லிட்டே இருந்தா. கூடவே நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். இப்போ அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. எப்படியும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துடுவேன். இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. அதுதான் அப்பாவை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சாரிப்பா. அத்தை, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். போன தடவை மாதிரி இல்லை இந்த தடவை. கண்ணெல்லாம் சொருக்கி போயிடுத்து. ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன்ட்டார். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பிரார்த்தனையை தவிர வேற ஒண்ணுமே எங்களுக்கு தோணல. போருண்டா சங்கரா, போரும். நீங்க 2 பேரும் சுத்தி பண்ணிட்டு வாங்க, ஆறாமரா பேசலாம். ஆமாமா, பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். மாமா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அபிவாதிய காசியப அவசாரம் தீர்காயுஷ்மான் பவ. இப்பெல்லாம் யாரு நமஸ்காரம் பண்றா, யாரு அபிவாதிய சொல்றா? நிறைய பேருக்கு அபிவாதியே தெரியறதில்ல.
நான் அக்ரஹாரத்துக்கு வந்தா அக்ரஹாரத்து சம்பிரதாயத்துக்கு மாறிடுவேன். மேல் வஸ்திரம் பஞ்சகச்சம் மாத்தின்றுவேன். நானும் அப்படிதான். இந்த ஆத்துக்கு வந்துட்டா இந்த ஆத்தோட சம்பிரதாயம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும்னு அப்பாவோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர். வரும்போது ஒரு தமாஷ், இப்போ சொல்லலாம் தப்பில்லை. அகிலாக்கு உங்களை பார்க்கணுன்ற படபடப்பு, பதட்டம், அச்சம். அதனால டிரைவர் கிட்ட வேகமாக போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா. எவ்வளோதான் வேகமாக போகிறது, ஸ்பீடா மீட்டர் தெரிச்சு வெளியே விழாத குறை. ஆனால் இப்போ ரோடெல்லாம் நன்னா இருக்கிறதால சீக்கிரமாக வந்துட்டோம். முதல்லலாம் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். என்ன நான் சொல்கிறது சரிதானே? ஹலோ, எஸ். இல்லை மிஸ்டர் கோடீஸ்வரன், இல்லை மிஸ்டர் கோடீஸ்வரன், நான் இப்போ காஞ்சிபுரத்தில் இல்லை, வில்லேஜுக்கு வந்திருக்கேன் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக. உங்களோட எதுவும் இப்போ டீட்டெயில்டாக பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார். சாரி. இல்லை சார், அப்படிலாம் ஆடிட் ரிப்போர்ட் என்ன எதுவும் பார்க்காம சைன் பண்ண முடியாது சார். இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ் நான் வந்துடுவேன். வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே. எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டா. ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ, நர்மதா. இப்போ தான் கோடீஸ்வரன் ஃபோன் பண்ணார். நான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் ஃபைலில் என்ன ஏதுன்னு பார்க்காம சைன் பண்ண முடியாதுன்னு. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே? ஏம்மா, அந்த ஃபோனை தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வையேன். அது எப்படிப்பா முடியும்? மொபைல் ஃபோன்ல தானே அவ உலகமே அடங்கியிருக்கு, இல்லையா அகிலா? எந்த டெசிஷனும் நம்ம கையில் தானே இருக்கு. வேணும்னு நினச்சா வேணும், வேண்டாம்னு நினச்சா வேண்டாம். அம்மா அகிலா, ஃபோனில் 1 or 2 டேஸில் வந்துடுவேன்னு சொன்னியே, அவ்வளோ அடிச்சு பிடிச்சுன்னு போகணுமா என்ன? அப்பா, அங்கே எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன்ப்பா. நானும் வருஷக்கணக்காக உங்ககிட்ட அதைத்தானே சொல்லின்னு இருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரேடியாக இங்கே வந்துடும் தானே சொல்கிறேன். அது அது ப்ராக்டிக்கலாக முடியாதுப்பா. ஆமாமா, எல்லா வித சுகபோகங்களையும் விட்டுட்டு எங்களை மாதிரி அடைஞ்சு கிடக்க முடியுமா என்ன? ஏமா வந்ததும் வராததுமா அத்தைய வம்பு கிழக்கிற? நான் எங்கடா வம்பு கிழ்த்தேன்? யதார்த்தத்தை சொன்னேன், அவ்வளவுதான். ஐ எம் ஆல்வேஸ் வித் அம்மா ஆன் திஸ் யதார்த்தம். யூ ஆர் ஆல்வேஸ் வித் அம்மா. ஐ நோ, போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஆம் ஐ ரைட்? சரி, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கலாமா? ஏமணி, இந்த அக்ரகாரத்தில் மகாபிரிவாளுக்காக ஒரு தியான மண்டபம் கட்டுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அது? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். பெரியவா அனுகிரகத்துல மணிமண்டபத்துக்கு தேவையான இடத்த பார்த்து வச்சிருக்கோம். இவருக்கும் சங்கரனுக்கும் வர வைதிக சம்பாவனையிலேருந்து ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கோம். மொள்ள மொள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அக்ரஹாரம்னாலே எல்லாம் மொள்ளத்தான் நடக்கும். எனக்கு இப்பவும் நன்னா ஞாபகம் இருக்கு. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரஹாரம் எவ்வளோ ஜேன்னு இருந்தது தெரியுமா? சந்தி பண்ணுறதுக்கு படித்துறையில் இடமே கிடைக்காது. நேரத்துக்கு போகலன்னா அப்புறம் 1-2 பேர்னு இந்த அக்ரஹாரத்தை விட்டு போக ஆரம்பித்தா. அதை பார்த்து ஒவ்வொருத்தராக போயிட்டா. இப்போ அக்ரஹாரம் இன்னைக்கு எல்லா அக்ரஹாரமும் இப்போ வத்தி போன ஆறு மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது. ஒரு விதத்தில் பெருமை தான். நானும் சரி, மகாதேவனும் சரி, அவன் பிள்ளை சங்கரனும் சரி, இதே அக்ரஹாரத்தில் பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த அக்ரஹாரத்திலே வாழ்க்கையை முடிக்கணும்னு ஒரு சங்கல்பம். ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி. மகா பெரியவாளுக்கு கட்டுப்பட்ட மாதிரின்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒன்று தானே. மகா பெரியவான்னாலே சத்தியம். இதில் இன்னொரு விஷயத்தையும் பாராட்டணும். இந்த ஆத்துக்கு வந்த பொம்நாட்டிகள், அது மண்ணியாக இருக்கட்டும் இல்லை பவானியாக இருக்கட்டும், தான் ஆத்துக்காரருக்கு கட்டுப்பட்டு இந்த அக்ரஹாரத்திலே இருக்கணும்னு தீர்மானமாக இருக்கா.
எனக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏமா பவானி, வயசுல சின்ன பொண்ணு நீ, உனக்கு எப்படி மனசு வந்தது இந்த அக்ரஹாரத்திலே இருக்கணும்னு? குருமூர்த்தி சார், இது என்னோட முடிவு. நானே மனப்பூர்வமா எடுத்த முடிவு. இதை யாரும் என் மேல திணிக்கல. அதுக்கு காரணம் அவர்தான். சரி, இவர் தான் காரணம்னா புரியல. சமயம் வரும்போது தெரிய வரும். அதனால குருமூர்த்தி, இந்த ஆத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன அமைதியோடு இருக்கும், நிம்மதியாக இருக்கும். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, வயமிக பரித்துஷ்டா பல்கலேஸ்துவம் துகூலேகி சமயிக பரித்தோஷோ நிர்விசேஷோ விசேஷா சதுபவதி தரித்ரா யஸ்ய திருஷ்ணா விசாலா மனசிச்ச பரித்துஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரா. மனசளவில் சந்தோஷமாக இருந்துட்டோம்னா யார் ஏழை யார் பணக்காரன்? மாமா, நீங்க சொல்றத கேட்கும்போது நேக்கு என் தாத்தா சேஷுவுடைய ஞாபகம் வருது. அவருடைய மாமனார் சோமசேகர கணபாடிகள் கூட்டு குடும்பமா இருந்ததாகவும், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரா அவரை விட்டு பிரிஞ்சு போனதை ரொம்ப வேதனையோட விவரிச்சு சொல்லுவார். கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளுடைய டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் என் தாத்தா சேஷுவும் அவருடைய மாமனார் சோமசேகர கணபாடிகள் கிட்ட போய், அப்பா, நாங்களும் உத்தரவு வாங்கிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு எது உச்சித்தம்னு தோணித்தோ அது பிரகாரம் நீங்க செயல்பட்டிருக்கேன். என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னென்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் நாங்க அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு இருப்போம். பிறந்ததுலேருந்து உங்க கூடவே இருந்தவனா. நடுப்புற கொஞ்ச காலம் நான் புக்காத்துக்கு போயிருந்தாலும் என் ஆயுசுல 90% உங்க கூடவே இருந்திருக்கேன். உங்களால வளர்க்கப்பட்டிருக்கேன். நேக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அப்படி இருக்கும்போது உங்களை பிரியறோம்னு நினைக்கிறச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். மாமா, என்னையும் நீங்க மன்னிக்கணும். எத்தனையோ முறை இந்த அகத்துல நான் அவமானப்பட்டிருந்தாலும், இந்த அகத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும், நான் எங்கேயும் போகாம அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அனுமன் எப்படியோ அந்த மாதிரி உங்க கூடயே இருந்திருக்கேன். ஆனா எப்போ நீங்களே இந்த அகத்தை விட்டு போறீங்களோ, அதுக்கப்புறம் உங்க கூட உங்களுக்கு சுமையா பாரமா இருக்கிறது உச்சிதம் இல்லைன்னு எனக்கு தோன்றது. இப்போதான் இவ எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு கூடுதல் பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சம்சார சாகரத்திலேருந்து மீள்றதுக்கான காலம் இன்னும் வரல போல் இருக்கு. புரியுறது சேஷு. ஒரு விதத்துல உனக்கு உன் குடும்பத்து மேல பொறுப்பு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறேன். நல்லபடியா போய் குடும்பம் நடத்து. என் மேல காட்டின அதே அக்கறைய இவன் மேலையும் காட்டு. க்ஷேமமா இருங்கோ. எல்லாம் உங்க அனுகிரகம்பா. இந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாங்கிற உறவு முறையெல்லாம் பிற்காலத்தில் இருக்க போறதே இல்லை. இருந்தாலும் கூடுமானவரை நாம நம்மளோட வம்சாவளியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் அபிவாத சொல்லும்போது எந்தெந்த ரிஷிமுனிகள் நம்மளோட மூதாதையர்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம்.
இப்போ எனக்கு முன்னாடி இருந்த 8 தலைமுறை, அதாவது மூலபுருஷர் ஐயாவையர், அவருக்கு 2 பிள்ளைகள் சுப்பையர், சாம்பு ஐயர். சுப்பையரோட சந்ததிகள் தான் நாம. சுப்பையரோட புள்ள குப்பேரி ஐயர், அவருக்கு பிரத்யக்ஷ ஐயர்னு ஒரு புள்ள. அவரோட புள்ள வேம்பு சாஸ்திரிகள். வேம்பு சாஸ்திரிகளோட புள்ள கனக சபாபதி. இப்போ அவன் சொன்னாலே எள்ளு தாத்தான்னு, அந்த எள்ளு தாத்தா. அவரோட புள்ள தான் நாராயணசுவாமி தீட்சிதர், அதாவது உங்களோட கொள்ளு தாத்தா. அவரோட புள்ள தான் கிருத்திவாச ஐயர், எங்கள் அப்பா. இப்போ 9வது தலைமுறை நான் சோமசேகர கணபாடிகள். இவ எல்லாரோட விவரங்களும் என்னென்ன இருக்கு. என் கனவுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து சொன்னார் இல்லையா, உன்னோட 5வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் கொடுக்க போகிற இந்த விவரங்களும் ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டும். பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த விஷயம்லாம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். சந்தர்ப்ப சூழ்நிலையால நானும் அசலூர் போக வேண்டியதாயிடுத்து. அதுக்கு பிராயச்சித்தமா பரிகாரமாக தான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா அக்ரஹாரத்துக்கும் போய் அங்கே புராதீனமான சிதிலமடைஞ்ச நிலைமையில் இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்து அதுக்கு புனருத்தாரணம் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே பாடசாலைகள், கோஷாலாக்கள், இதுக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் ஸ்ரீராஜபுரம் ஈஸ்வரன் கோயிலை பார்க்க வந்திருக்கேன். அல்டிமேட்லி எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம், கடாட்சம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஆமா, உங்க தாத்தா சீஷு இருந்த அக்ரஹாரத்து பேர் என்ன சொன்னேன்? ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரஹாரம். ஏன், உனக்கு தெரியுமா? ஸ்ரீகண்டபுரம் பாலூர். மகா